தாம்பரம் தொகுதியில் போலி வாக்காளர் விவகாரம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரும்புலியூர் காயத்ரி நகர் 3வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 360 ஓட்டுகள், மேலும் ராஜா தோட்டம் 2வது தெரு கதவு எண் 1இல் 150 ஓட்டுகள் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்பே குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்த பகுதியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் தாம்பரம் தொகுதி அமைப்பாளருமான செம்பாக்கம் வேதசுப்பிரமணியம் கட்சியினுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதாவது: போலி வாக்காளர்களால் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் டி.ஆர். பாலு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என வேத சுப்பிரமணியம் கடும் குற்றச்சாட்டு முன்வைத்தார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 115வது பூத்தில் தாம்பரம் மாநகராட்சி 62வது வார்டில் எஸ்ஐஆர் அதிக அளவில் போலி வாக்குகள் அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து ஏற்கனவே தாம்பரம் மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான பாலச்சந்திரனிடம் புகார் அளித்துள்ளதையும் கூறினார். மேலும் பெரும்பான்மை சிறுபான்மை வாக்கு வங்கிகளை எதிர்பார்த்து அரசியல் செய்யும் கட்சி பாஜக அல்ல. எங்களுக்கு உள்ளது ஒரே ஒன்று, வறட்சி அரசியல் அடிப்படை ஜனநாயக குறைகளை இந்த எஸ்ஐஆர் வெளிக்கொண்டு வந்துள்ளது என்றார். தாம்பரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. பகுதியெல்லாம் போலி வாக்காளர்களை சேர்ப்பதையெல்லாம் கண்டறிந்து குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் டி.ஆர். பாலு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அதன் அன்று காலம் தொட்டு இதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இங்கே வாக்காளர்களை எப்படியெல்லாம் கட்டமைக்கின்றார்கள் என்பதெல்லாம் பார்த்து அப்பப்போது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய SSR அந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனில் ஃபார்ம் 7 கொடுப்பாங்க, ஃபார்ம் 8 கொடுப்பாங்க. ஆனால் எதிலுமே தேர்தல் ஆணையத்துடைய அந்த காலத்தில் இருந்த அதிகாரிகள் காதில் உள்ள. ஆனால் இன்றைக்கு இந்த SIR மூலமாக இன்றைக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த 115வது பூத்தில் கிழக்கு தாம்பரம் பகுதியில் வார்டு நம்பர் 62ல் இன்றைக்கு இத்தனை வாக்காளர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இதனுடைய தாம்பரம் மாநகராட்சியுடைய ஆணையர் இந்த SIRக்கான வாக்காளர் பதிவு அதிகாரி அதை பார்க்குற அதிகாரிகிட்ட ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம். பல்வேறு பிரச்சனைகள் இங்கே மட்டும் இல்லை, ராஜவக்கீல் பக்கத்தில் 3 பூத்து, அதே மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த போலி பிம்பத்தை நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும். ஆனால் இன்றைக்கு உண்மை வெளியே வந்து விட்டது. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த இது மாதிரி எலும்புக்கூடுகளில் வெளியில் வரும்னுவாங்க. அப்படி இன்றைக்கு கப்போர்ட்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது வந்து இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு. ஆகவே இதோட விட போகிறதில்ல. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியே வந்த உடனே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய BLO ஏற்கனவே இதை வந்து அவருடைய மண்டல் தலைவர் தாம்பரம் கிழக்கினுடைய பகுதியினுடைய தலைவர் சுதாகர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 சொன்னார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் எப்படிலாம் வாக்காளர் சேர்க்கிறாங்க, இந்த BLOs குறிப்பாக வாக்குச்சாவடி அதிகாரிகள் எப்படி வேலை செய்யறாங்க, ஒரு சாராரா வேலை செய்யறாங்கன்னு சொன்னாங்க. காதுல வாங்கவே இல்லை. இன்றைக்கு அந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றது. இதை நிச்சயமாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்ததற்கு அப்புறம் தான் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் சொன்னார், இல்ல நாங்க எதையும் சேர்க்கல, 64 பேர் தான் வந்து அங்க இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வந்து திருச்சபையுடைய ஊழியர்கள் சொல்றாங்க. அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு 350 ஓட்டு 500 ஓட்டு ஒரு திருச்சபையில வந்து பதிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்களாம் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நீங்க உங்க ஆபீஸ் அட்ரஸ்ல பண்ணுவீங்களான்னு தெரியல எங்களுக்கு. ஆகவே இதுல முழுமையாக இது காலம் இருக்கு. அடுத்த மாதம் வந்து முழுமையாக இதை பரிசீலனை செய்கின்ற போது BLA 2க்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில், அதோடு மட்டும் இல்லாமல் BLO, ஏன்னா BLO வந்து சரியா செய்வாங்க அப்படின்னு நினைச்சோம். நம்ம தேர்தல் ஆணையத்தில் இந்த SIRல BLOக்கள் நடுநிலையாக செயல்படுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள், வாக்காளர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது உண்மை இல்லை என்பதை இந்த 115, 117 பாகம் எண்கள் கிழக்கு தாம்பரத்தில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில அது வெளியே கொண்டு வந்திருக்கு. கோயிலே இது மாதிரி நிறைய பணியாளர்கள் எல்லாம் சேர்த்திருக்காங்க, இதை வேணுக்குனே பாஜக அதிமுக இது பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். SR ராஜா அண்ணனுக்கு இப்போது ஞாபகம் வந்து கோயிலை பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அப்படி இருந்தால் அவர் தாராளமாக BLA 2ல கொடுக்கலாமா? இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது பத்திரிகைகளில், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து இதை வெளியே கொண்டு வந்த உடனே இன்றைக்கு SR ராஜா அவர்கள் கோவிலையும் சேர்த்திருக்காங்க. அப்போ தப்பு சர்ச்சில் நடக்கலாம் அல்லது பள்ளிவாசலில் நடக்கலாம், அப்போ கோயிலையும் நடக்கலாமா? ஆனால் ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, இந்த SIRஐ பொறுத்தவரை, இதில் வந்து திருச்சபையோ அல்லது பள்ளிவாசலோ இது கோயில்களோ எங்களுக்கு முக்கியம் இல்லை. உண்மையான வாக்காளர் தான் எங்களுக்கு கோயில். எங்களை பொறுத்தவரை வாக்குச்சாவடியினுடைய வாக்காளர் பட்டியல் தான்
வந்து பகவத்கீதை, அதுதான் பைபிள், அதுதான் எங்களுக்கு வந்து குரான். அது ஒழுங்கா இருக்கணும் தான் நாங்க சொல்றோம். அவர் அமைத்த கட்டமைப்பு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 2019, 2021, 2024 எல்லா தேர்தலையும் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி மார்ஜின் அதிகமா இருக்கும். இப்ப அவருக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னாக்கா, இன்றைக்கு சராசரியாக நாங்கள் ஏற்கனவே நம்முடைய தாம்பரம் மாநகராட்சி ஆணையத்தை சொல்லியிருக்கோம். நீங்கள் தாம்பரத்தை சரியாக பரிசீலனை செய்தீர்கள் என்றால் எஸ்ஐஆர் பீகாரை போன்று எஸ்ஐஆரை நீங்கள் சரியாக நீங்கள் அதுல வந்து ஃபார்ம் 7, ஃபார்ம் 6, ஃபார்ம் 8 எல்லாம் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக 1,00,000 வாக்குகளுக்கு மேல காணாம போயிடும். இப்ப நம்ம எஸ்.ஆர். ராஜா அண்ணனுக்கு பயமே காரணம் என்னன்னா, அவர் 40,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு பிரிஞ்சு நின்னா. இப்ப பிரிஞ்ச சக்தியெல்லாம் ஒன்னா வேற சேர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய வாக்கு வித்தியாசம் குறையிறது மட்டும் இல்லாம அவருடைய வாக்கு வங்கி இப்ப காணாம போயிடும். இந்த போலி வாக்கு வங்கி இன்றைக்கு காணாமல் போயினா தோல்வி பயத்துல உடனே எப்பவுமே திராவிட முன்னேற்ற கையில் எடுக்கிறது மதச்சார்பின்மை எடுப்பாங்க, மதத்தை எடுப்பாங்க, இனத்தை எடுப்பாங்க, மொழி எடுப்பாங்க. இப்போ இந்த பகுதியை சார்ந்த மண்டல குழு தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிறுபான்மையினர் ஓட்டு தான் நீங்க எடுக்கிறீங்க, இந்த சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வராது, அதனாலதான் இவங்க இந்த ஓட்டு அதுல இருந்து எடுக்கிறதுக்கான வேலைகள்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை எப்படி பாருங்க? நான் இந்திரன் அண்ணனுக்காக வருத்தப்படுறேன். அதாவது சிறுபான்மை வாக்கு வங்கியை எதிர்பார்த்தோ அல்லது பெரும்பான்மை வாக்கு வங்கியை எதிர்பார்த்தோ அரசியல் செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. வளர்ச்சியை நோக்கி செயல்படக்கூடிய இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. நான் சொன்னேன். அவருக்கு இந்திரன் அண்ணனுக்கு என்ன கோபம்னா, தாம்பரத்துல பாகிஸ்தான் பாதிரிஸ்தான்ற கட்டமைப்பு உருவாக்கினவங்க அவங்க. இதை தான் நேற்றுக்கு நான் கமலாலயத்துல எங்களுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் தருண் சுக் வந்த போது நான் பேசினேன். இந்த சப்ஜெக்ட் தான் பேசினேன். தாம்பரம் ஒவ்வொரு சட்டம் நான் வந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர், தேர்தலுக்கான 2026 தேர்தலுக்கான அமைப்பாளர். BLA 1 நான் தான். அதோடு மட்டுமல்லாமல் 10 சட்டமன்ற தொகுதிகளை இங்க இருக்கிற தாம்பரம் மட்டும் இல்ல, காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்துல பாக்குறேன். பல இடங்கள்ல நான் பாக்குறது இவரோட அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். அதாவது சிறுபான்மையரை தாஜா செய்கின்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் உருவாக்கினது. அது அண்ணன் இந்திரன் மூல வரைக்கும் ஏறி இருக்கு. தெளிவாக புரிஞ்சு கொண்டுகள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மத சார்ந்த அரசியலை இன்று வரையும் செய்தது என்றும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் வளர்ச்சி அரசியல் தான். அப்படி இவர் சொல்றதா இருந்தா, இந்திரன் அண்ணன் சொல்றது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல இது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் இது செல்லும், இந்துக்களுக்கு மட்டும்தான் செல்லும், கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது, இஸ்லாமிய கிடையாது, ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காரா? நாட்டினுடைய குடிமகனாக அடையாளப்படுத்தப்பட்ட ஆதார் கார்டு இருந்தா அத்தனை திட்டங்களும் போய் சேருது. அவருடைய தாரக மந்திரமே சப்கா சாத், சப்கா விஸ்வாஸ், சப்கா விகாஸ், அனைவரும் உள்ளடக்கிய ஒரு அரசியல், அனைவருக்குமான வளர்ச்சி கண்ட அரசியல். இதைதான் மோடிஜி சொல்றார். ஆகவே தெளிவாக புரிந்து கொள்ளும். இந்திரன் இன்னும் இந்த அந்த மூட நம்பிக்கையை போல தவறான கட்டமைப்பிலிருந்து தவறான எண்ணங்கள்ல இருந்து வெளியே வரட்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்துக்க மதம் சார்ந்த அரசியல் என்னைக்குமே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. BLA 1 எந்த மாதிரியான ஓட்டுகள் அதிகமா இந்த மாதிரி ஓட்டு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுறதுக்காக மட்டும் குறிப்பிட்ட நபர்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட்டு வச்சுட்டு அப்புறம் ஊருக்கு அனுப்பி வச்சிடறாங்க அப்படி ஒரு புகார் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? மொத்தம் எவ்வளவு ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு உதாரணத்திற்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 4.3 லட்சம் வாக்காளர்கள் SCRக்கு முன்னாடி இருந்தாங்க. இவர்கள் சொன்னது, மாநகராட்சி ஆணையர் சொன்னது, பாலச்சந்தர் சார் சொன்னாரு 90% கொடுத்துட்டோம்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 3,70,000 வாக்காளர்கள் கொடுத்தது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு திருப்பி வந்த படிவங்கள் எவ்வளவு? 1. அது ஒரு பிரச்சனை. உண்மையாகவே ஒரு 50 வாக்கு பதிவு என்பது 60% ஆகுது. தொடர்ந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில 60% மேலாக சராசரியாக 50லிருந்து 60 தான் கடைசியாக இருக்கக்கூடிய 3 தேர்தல்கள்ல 60% நடந்திருக்கு. அப்படி என்றால் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய 3.70 லட்சம் படிவங்கள்ல இன்றைக்கு எத்தனை வாக்கு உங்களுக்கு திரும்பி வந்திருக்கணும்? கிட்டத்தட்ட 1,80,000 2 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு படிவங்களை உண்மையான வாக்காளர் திருப்பி கொடுத்துருக்கணும். ஆகவே இது அனைத்தும் போலியான வாக்காளர்கள் என்பதை இன்றைக்கு இந்த SCR நீங்க ஆய்வு பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. 2வது நீங்க கேட்ட கேள்வி, வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து தேர்தல் காலகட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் வாக்களிப்பதற்காக 2 வாக்குகள் வச்சிருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்து சகோதரர்களுக்கும் அந்த BLA 2க்கும் குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களுக்கு சொல்ற, தயவு செஞ்சு வாக்காளர்களை பலிகடை ஆக்காதீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நேற்று ஒரு உதாரணம் சொல்ற, SIRல திருமலை நகர் நம்முடைய பாகமன்
22 நினைக்கிறேன், ஒரு சிறுபான்மை சகோதரி பல்லாவரத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒரு மூத்தவரும் வந்திருக்காங்க. அவங்க 15 ஆண்டுகளாக பல்லாவரத்தில் குடியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் ஒவ்வொரு அது மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, முன்ன பேரூராட்சியாக இருக்கும்போது, செம்பாக்கம் நகராட்சியாக இருக்கும்போது வாக்களிச்சிருக்காங்க. அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியது. நேற்றை கூட எஸ்ஏஆருக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய BLA2 தான் கூப்பிட்டுருக்காரு. உதாரணத்துக்கு இங்கே நம்ம சுதாகர் இருக்காரு, கிழக்கு தாம்பரத்தோட மண்டல் தலைவர். இதே பூத்தில் பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்காரு, ஏங்க அவங்களாம் இங்கே இல்லவே இல்லை, அந்த கட்டிடமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய BLA2 திராவிட போய் சொல்றாங்க. ஆனால் இவர்களுக்கு வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திமுகவோட பொய் கட்டமைப்பை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா 2 வாக்கு காலி ஆயிடும். ஏன்னா இப்போ மனிதர்கள் BLO என்ற மனித மூளை இந்த எஸ்ஏஆர் நடத்திட்டு இருக்கு. அந்த உண்மை பல பேருக்கு தெரியல. எஸ்ஏஆருடைய முதல் ஃபேஸ்ல எனுமரேஷன், அதற்கு பிறகு கலெக்ஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதற்கு பிறகு இப்போ ஸ்க்ரூட்டினி இருக்கு. ஸ்க்ரூட்டினி பண்ண போறது ஏஐல பண்ண போறாங்க. 2 புகைப்படங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது 2 எபிக் நம்பர் இருந்தாலும் சரி, அல்லது ஒரே தரவுகள், பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, இது ஒரே மாதிரி 2 இடங்கள்ல தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி, இந்த ஏஐ டெக்னாலஜி அது என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கா 2த்தையும் தள்ளி விட்டுரும். அதனால வாக்கு பறிப்பு இல்லை. அதுக்கு என்ன பண்ணனா, உண்மையான நம்ம எங்க வாக்கு செலுத்த போறோமோ, எஸ்ஏஆர் படிவத்துல அங்க இப்ப அடையாறுல இருக்காங்க, திருநெல்வேலியில் ஒரு ஓட்டு இருக்கு, நமக்கு தெரியும் வாக்காளருக்கு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்நேரம் அங்க இந்த எஸ்ஏஆர் உண்மையை புரிந்திருந்தால் அந்த BLO ஃபோன் பண்றாங்க. இப்போ மதுரையிலேருந்து எனக்கு எங்களுடைய பாகத்துல மதுரையிலேருந்து BLO ஃபோன் பண்ணாங்க, என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஆய்வில் இருக்காங்க. அவர் சொல்லிட்டார், நான் 4 தடவை எழுதி கொடுத்துருக்கேன், 3 தேர்தலை எழுதி கொடுத்துருக்கேன், நல்ல வேலை ஃபோன் பண்ணி எங்க நீக்கிடுங்க, எனக்கு செம்பாக்கத்துல தான் ஓட்டு வேணும்னு கேட்டார். அப்படி செய்தா தப்பிச்சாங்க வாக்காளர்கள். திராவிட முன்னேற்ற கொடுக்கக்கூடிய இந்த பொய் வாக்குறுதிகளை நம்பி அவங்க இன்கேஸ் 2 இடத்துலையும் பதிவு வச்சிருந்தாங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி 2 ஓட்டையும் பறிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க அடுத்த மாசம் ஓடணும், எங்க உங்களுக்கு வேட்டுமா. அதனால் உண்மையாகவே முதல் பட்டியல்ல, இறுதி பட்டியல்ல பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இந்த எஸ்ஏஆர் பட்டியல் என்பது அடுத்த 20 ஆண்டுகளுக்கான பட்டியல். அதுல சிக்கல் இல்லாம பண்ணிக்கணும்னா வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பின் அடிப்படையில், தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய நடைமுறை அடிப்படையில் செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருக்க ஏதோ அரசியல் கட்சிக்கார திமுக சொன்னாரு, அதிமுக சொன்னாரு, பிஜேபி சொன்னாரு, காங்கிரஸ் சொன்னாங்க, இல்ல மற்ற கட்சிகள் சொன்னாங்க, அவருடைய கவுன்சிலர் சொன்னாங்க, அதை நம்பி நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா உண்மையான வாக்குரிமை நீங்க தான் இழப்பீங்க. தேர்தல் ஆணையத்தால எந்த வாக்குரிமையும் நாம் இழக்கப் போவதில்லை. நம்மளுடைய நடத்தையை பொறுத்திருக்கு. உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்லாத ஒரு விளைவு தான் இங்க இந்த பாதிரிஸ்தான்ல இந்த உண்மை வெளியே வந்துச்சு. எங்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள், இன்றைக்கு 35 வார்டு இருக்கு. சராசரியாக தாம்பரம் மாநகராட்சியில 35 வார்டுகள் இருக்கு, 4 ஊராட்சி பகுதிகள் இருக்கு. சராசரியாக 2000 வாக்குகள் ஒரு வார்டுக்கு. 2000 வாக்குகள் சொன்னா ஒரு வார்டுல 10 பூத்து 12 பூத்து இருக்கும். ஒரு பூத்துல குறைந்தபட்சம் 200 வாக்குகள் இன்றைக்கு போலி வாக்காளர் தான் இருக்காங்க. உள்ள ஷிஃப்டா இருப்பாங்க, இல்ல டெத்தா இருப்பாங்க. இந்த இறந்தவர்கள் மட்டும் நேற்றைக்கு வரை கணக்கு 7000 வாக்குகள் சொல்றாங்க தாம்பரத்துல. இன்னைக்கு அவங்க டெத்து எடுத்திருக்குது BLOs. அப்படி என்றால் எத்தனை நாட்களாக இவங்க உயிரோட ஓட்டு போட்டிருக்காங்க? எல்லாரும் கொடுத்துருக்கோம், எல்லா அரசியல் கட்சியில் கொடுத்தாங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட செயல்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த உண்மைகள் எல்லாம் இந்த கபோர்ட்ல இருந்து ஸ்கெலிட்டன் வெளியே வர மாதிரி இன்றைக்கு கபோர்ட்ல இருந்து எலும்பு கூடுகள் வெளியே விழுந்து கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கட்டமைப்பை தகர்த்தெறியும். பீகாரை போல தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது இதில் சம்பந்தப்பட்ட அத்துணை அதிகாரிகளும் பதில் சொல்லி ஆக வேண்டும். குறிப்பா இந்த 690 ரோட்ல இதுவரை 47 பேர் ஃபார்ம் கொடுத்துறாங்க, மீதி இருந்தா ஆய்வு செய்து கொடுப்போங்கிறாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? ஒரே வீட்டுல 47 பேரும் அக்செப்டடா? அதாவது அதான் நான் சொல்ல வந்தேன், இந்த 47 வாக்காளர்கள் என்பது ஒரே முகவரியில வந்தா அதற்கு உண்டான சான்று என்ன? அப்ப திருச்சபையில ஊழியர்கள் அவங்க சொல்றது உண்மையாக இருந்து சொன்னால் நாளைக்கு இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் கோயில் மாடம்பாக்கத்துல, அல்லதான் இன்னைக்கு நம்மளுடைய சண்முகம் ரோட்ல இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் அங்க குடிப்பா. இப்ப நீங்க பத்திரிகையாளர் இருக்கீங்க, பல்வேறு தொலைக்காட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க வாக்கு உங்க வீட்டுல இருக்கா, வேலை செய்யற இடத்துல இருக்கா? ஒரு பிரச்சனை. 2வது, இந்த ஊழியர்களுக்கு 1 வாக்கு இருக்கா, 2 வாக்கு இருக்கா? ஒண்ணு கொடுத்தாங்கன்னா ஊர்ல இருக்கிற வாக்கெல்லாம் 2 வாக்கு காண போயிடும். அது அவர்களுக்கு நான் அறிவுரையாக சொல்ல விரும்புவதெல்லாம், ஆய்வு செய்கின்ற போது உண்மை அதான் சொன்ன, உண்மையை சொல்லுங்கள். இன்னைக்கு பழைய மாதிரி கணக்கு வச்சீங்கன்னா திருச்சபையில ஒரு 100 ஓட்டு வச்சுக்கலாம், ஊர்ல நம்ம திருநெல்வேலியிலயும் தூத்துக்குடியிலயும்
இன்னொன்று சொல்ல போனால் இந்த நீங்க சொல்லக்கூடிய திருச்சபை ஆல்ரெடி பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றது. இந்த திருச்சபையோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது ராஜீவ்காந்தி மரணத்திற்கு அப்புறம் வாங்கப்பட்ட இடம். இது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு அனுமதி இல்லாமல், சிஎம்டி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரப்பட்டு தடையாணை பிறப்பிக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் அங்கு நடைபெற்ற அந்த திருச்சபையில் நடைபெற்ற 2-3 சந்தேகக்குரிய மரணங்களுக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் உள்ள போக முடியலன்னு சொன்னபோது வருவாய் வட்டாட்சியர் அவர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை பெற்றுதான் உள்ள போக முடிஞ்சது. ஏற்கனவே பல சந்தேகங்களை, அதோடு மட்டுமல்லாமல் இங்க நம்முடைய ஏர்போர்ட் ட்ரைனிங் ஸ்டேஷன் இருக்கு, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டைகளை வாங்கி டவர் அமைத்ததெல்லாம் தேசிய பாதுகாப்பு அந்த ஆணையத்திற்கு அங்கே எல்லாம் புகார் சென்றிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு அந்த திருச்சபையில வாக்கு வங்கி கட்டமைப்பும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடிப்படை ஜனநாயகத்தை இந்த எஸ்ஆர் வெளியே கொண்டு வந்துவிட்டது. ஜனநாயகத்தினுடைய தன்மை உண்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதும் அந்த வாக்காளர்களை வாக்கு செலுத்த வைப்பதுதான் தேர்தல் ஆணையம் பணி. ஆனால் இது இன்றைக்கு எல்லாவற்றையும் அந்த திருச்சபை பிரச்சனையை எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்திருக்கிறது.